சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் தேவனை ஆராதனை செய்யும்படிக்காக இந்த செப்டம்பர் மாதத்தின் 2வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு நம் எல்லோரையும் அன்போடு கூட அழைத்திருக்கிறார். அந்த நம் எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆக நம் எல்லாருமாய் சேர்ந்து ஜெபத்தோட்ட புத்தகத்திலே 41வது பாடல், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, என்னென்ன துன்பம் வந்தாலும் தேவன் எனக்கு வெற்றி தருவார் என்ற விசுவாசத்தோடு 41வது பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல் சேர்த்து நம்ம பாடலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென், கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போதுதான் நமக்கு உண்மையான வெற்றி, உண்மையான ஜெயம், உண்மையான அற்புதம், உண்மையான அதிசயம். ஏதோ தானா இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது என்னென்ன துன்பம் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம எல்லாருமே அப்படியே கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். செப்டம்பர் மாதத்தின் 2வது வார செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதிக்கு ஆண்டவரே சுவாமி 8 மாதங்கள் எங்கள் எல்லாரையும் கண்ணின் மணி போல காத்து இந்த 9வது மாதத்தின் 10ஆம் தேதிக்கு ஆண்டவரே எங்களை சுகபத்திரத்தோடு கூட உடைய சன்னிதானத்திற்குள்ள, உடைய பிரகாரங்களுக்குள்ள ஆண்டவரே, உடைய பிரசனத்திற்குள்ள ஆவியானவர் அசைவாடுகிற இந்த இடத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே சுவாமி ஒவ்வொருவரையும் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு உடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சகல சத்திய வார்த்தைகளை நாங்கள் சுமந்து கொண்டு கற்றுக்கொண்டு போக முடியாது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதற்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரின் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அநேக குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நம்ம எல்லாருமாய் ஒரே மனதோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம்.
Hallelujah. Thank you, Master. Hallelujah. 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 என்ன தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றும் தேவன் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் காப்பாற்றி நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்த தேவனுக்கு ஒரு 6 கோடி ஸ்தோத்திரமும் நன்றிகளையும் நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆகவே தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கும் போது அவர் துதி எப்போதும் நம் வாயில் இருக்கும் போது நமக்கு நேரிடுகிற எல்லா சோதனை வேலைகளே தேவன் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் நாம எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த துன்பத்திலும், எந்த வேதனையிலும், சோதனையிலும், பலவீனங்களிலும், நோய்கள் எல்லா மத்தியிலும் தேவன் நாம் துதிக்கும் போது அவர் நம் பட்சத்திலே இருப்பார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆகவே இப்போது பாடினோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. எப்போ வெற்றி? கிறிஸ்துவுக்குள் வாழும் போதுதான். ஆகவே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழும் வெற்றியை நாம் காணுவோம். ஆகவே இதே ஜெபத்தொட்டு செய்கிறீங்களே 285வது பாடல் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்திலே நாம் பாடி ஆண்டவரை கொண்டாடுவோம் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Master. நன்றி இயேசு சுவாமி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. எல்லாரும் 285வது பாடல். Thank you Lord. Thank you. நன்றி. ஸ்தோத்திரம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவோம். பத்தினி மகிழ்நீரே, ஆறுதல் மழை நீரே, துணை நீரே, இருளில் வெளிச்சமே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவோம். துயர்நீக்கும் மருத்துவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் துதிக்கு பாத்திரர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நீங்கள் அப்பா, அப்பா என் பிரியமும் நீங்கள் அப்பா என்று சொல்லி எங்களை ஆராதிக்கின்ற பாடல் பாடலாம். துயர்நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர்நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பிரியமும் நீதானையா, செலவெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில்
பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடு பாடுவோம் 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 கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நமக்கு வெற்றி வருது. அந்த வெற்றி அடையும் போது நாம் தேவனோடு கூட பாட போகிறோம், கொண்டாட போகிறோம், மகிழ போகிறோம். அங்க இதெல்லாம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணோம்? அருள் பெறுவோம், தேவனை துதிக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்லும். அக்க நம்ம துதிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாரும் துதிக்க கத்துக்கணும். சும்மா வார்த்தைகளை சொல்ல சொல்ல நன்மை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாழ வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், காப்பாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜீவனை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆகாரத்தை முடிக்க முடியும் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்தை காப்பாற்றுகிற ஸ்தோத்திரம், குடும்பங்களோடு கூட இருக்கிறவரே ஒரு ஸ்தோத்திரம், கடவுளோடு கூட இருக்கிற ஸ்தோத்திரம், மனிதனோடு கூட இருக்கிற ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற ஸ்தோத்திரம், கஷ்டங்களை நீக்குகிறவரே ஒரு ஸ்தோத்திரம், கண்ணீரை தொடுக்கிறவரே ஒரு ஸ்தோத்திரம், நல்ல துணையை கொடுக்கிறவரே ஒரு ஸ்தோத்திரம், பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவரே ஒரு ஸ்தோத்திரம், வயதானவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனை ஆராதித்த நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆரோக்கியத்தை கொடுப்பார். தேவனை துதித்த நம் ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் தூய்மைப்படுத்துவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக பார்க்கிறோம். Stay with Jesus. இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு பாருங்க, சங்கீதம் 11ஆம் அதிகாரம் வசனம் 4. Psalms chapter 11 verse 4. எடுத்துக்கங்க, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நம்ம வாசிக்கலாம். ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை. இன்றைக்கு நாம் இந்த வசனத்தின்படி நாம் இருக்கும்படி துதிக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். Psalms 11:4. The Lord is in his holy temple. He has his throne in heaven. He watches people everywhere and knows what they are doing. Amen. Yes, thank you Lord. 4 படிங்க, தமிழ் படிங்க ஐயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. யாரை சோதித்தறிகிறது? கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் சோதித்து அறிகிறதாம். அதுவும் இல்லாமல் அவருடைய கண்கள் ஆலயத்தில் இருக்கிறதாம், கூடுகிற இடத்தில் இருக்கிறது, கூடுகிற சபையில, கூடுகிற குடும்பங்களில அவர் கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறதாம். ஆகவே அந்த தேவனுக்கு ஒரு விஷயம் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் அப்படியே நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த நிமிஷத்தில் இந்த நாளையும் இந்த நாளையும் எனக்கு கொடுக்கிறேன், உனக்கு நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. அவர் பாதத்திலே வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் Thank you, Jesus. நன்றி, நன்றி. அதற்காக நன்றி, 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 நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஹல்லேலூயா. Thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. ஆமென். ஞானத்திலே பாடலாம், அப்படி பாடுகிறோம். உங்களுக்கு தெரிந்த எல்லா பாடல்களும் ஒரு சின்ன சின்ன ஹம்சாக பாடுகிறோம். கண்களை மூடி அதை கரெக்ட் உயர்த்தி நோக்கமாகவே இல்லை. Thank you, Lord. ஆமென், ஆமென். Thank you, Lord. இருப்பாரும் நம்பி வந்தேன், இருவை இயேசுவே. அமரர் கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே
உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் My Jesus, comforts me. कोई से माता संपाती है, संभालेगा. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உரித்தாகட்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்மை காத்துக்கு கொடுத்து ஜெபிக்கலாமா? மகாகிருபை விருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த மாலை வேளைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதத்தின் 10ஆம் தேதியில் எங்களுக்கு புண்ணிய கொடுத்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க ஜீவனோடு அப்பா நீங்கள் எல்லாவித சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே, எங்களை காப்பாற்றி
இல்லையே, அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், மகா பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே, எங்க குடும்பங்கள் மத்தியிலே நீ செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலதரப்பட்ட விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் விண்ணப்பத்தை இன்று இப்போது என் கர்த்தர் கேட்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல நன்மையினால நிரப்புங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திக்க தகப்பனே, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க, எல்லா வியாதிகளையும் மாற்றுங்க தகப்பனே. கண்ணீரெல்லாம் தொடையுங்க இயேசு சுவாமி. நீங்களே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்ப்ப கண்ணிலிருந்து பெரியோர் வரை உடைய கருத்துல கொடுக்கிறோம். இன்றே ரட்சிப்பு வந்தது என்று சொன்னது போல இன்றே அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திரக்கான மகிமையில ஒவ்வொருவருக்கே கொடுக்கிறோம். பேசுகிற ஊழியக்காரர் மறுபடி என்னோட ஊழியக்காரரோடும் இருக்கிற எல்லாரோடும் கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஏசப்பா அற்புத நாமத்தினாலே எல்லாமே தாழ்த்துடைய கருத்துல புகழ்ச்சிக்கிறோம் மகிமையில நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வேதத்தை எடுத்துக் கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். Hallelujah. சொல்லுங்க praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாய் நம் எல்லாரையும் தேவன் இந்த நாளிலே விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காக பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோம். நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். உடனடியாக நாம் செய்திக்கு நாம் கடந்து போவோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 - 10 உடைய 5 வசனங்கள் நேற்று நிதானமா வாசிக்கலாம். The book of James, New Testament கடைசியில இருக்கும் பாருங்க. எபிரேயர் ஆன பிறகு வர பாருங்க. ஜேம்ஸ் 4th chapter. அதுல மிக அழகான வார்த்தைகள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார், இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? 4th chapterல 5, 6, 7, 8, 9. Or do you suppose it is to no purpose that Scripture says He earns jealousy over the Spirit that He has made to dwell in us, but He gives more grace. Therefore, it says, God opposes the proud, but gives grace to the humble. Submit yourselves, therefore, to God. Resist the devil, and he will flee from you. Come near to God, and He will come near to you. Wash your hands, you sinner. Purify your hearts with hypocrisy. Amen. Amen. Next day. Be sorrowful, cry and weep. Change your laughter into crying, your joy into gloom. Amen. Amen. 10 ஆயிடுச்சா? 10 படிங்க சரி. Then Jesus answered, Go away, Satan. The scripture says, Worship the Lord your God and serve only Him. Amen. The book of James தானே? கரெக்ட்டா? James. இல்ல அவங்க வேற எடுத்தாங்க. யாக்கோபு அதான் இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் தானே. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 - 10 முடிய லாஸ்ட்ல இருக்க பாருங்க. ஈப்ரூக்கு நெக்ஸ்ட் 10th வேர்ட் மட்டும் படிச்சிருங்க. Humble yourself before the Lord, and He will exalt you. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. யாக்கோபு எழுதின ஒரு கடிதம். அதுல 4வது அதிகாரத்துல 5 - 10 முடிய இருக்கிற வேத வசனங்கள் நம்முடைய ஒவ்வொரு சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் நாம் எப்படியா இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிற இந்த சத்திய வேதத்தை பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் தியானம் பண்ணுவோம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படியா இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சையோடு கூட இருக்கிறார்.
எப்படியாகிலும் இவர்களை சத்தியத்திற்குள்ளே நடத்தணும், நேர்மையிலே நடத்தணும், உண்மையிலே நடத்தணும், சத்தியத்திலே நடத்தணும், உத்தமர்களாய் நடத்தணும். கடைசியில இவர்கள் மரித்து பரலோக ராஜ்யத்தை வந்து அடைகிற நாள் வரைக்கும் தேவன் இவர்களை அற்புதமாய் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு கூட அவர் நம்மிலிருந்து அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அதனால இங்க என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நித்தமும் நடத்த அவர் விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அதிகமான கிருபையை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில அதிகமான ஆசீர்வாதத்தை தருகிறார், சந்தோஷ சமாதானத்தை செழிப்பை தருகிறார். அது நிமித்தம் நாம தலைகளை பிடித்து ஆடாதபடிக்கு இல்லையா, தான் தோன்றிதனமாய் உனக்கு என்ன, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி ஆடாதபடிக்கு தேவன் தந்த அந்த கிருபையினால ஆசீர்வாதத்தினால அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் மிக விசேஷமான இந்த செய்திக்கு நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் நீங்களும் நாமும் தாழ்மைப்படுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். இதான் இன்னைக்கு இதனுடைய செய்தியினுடைய விசேஷமான ஒரு தலைப்பு. 6வது 7வது படிக்கிறாங்க பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா, சாத்தானுக்கு நாம எதிர்த்து நிற்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு நாம எதிர்த்து நிற்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்திற்கு நாம எதிர்த்து நிற்கணும். சும்மானா கண்ணீர் விட்டுக்கினே அழுதுகினே இது பண்ணிக்கினே அது பண்ணிக்கினே நம்ம துக்கத்தோடு கூட இருக்கிறது ஒருபோதும் தேவன் விரும்புகிறதில்லை. மாறாக பிசாசு கொண்டு வருகிற ஒரு சில சதி திட்டங்கள், மோசமான காரியங்கள், புயல் போல மழை போல வருகிற எல்லா துன்பங்களையும் நாம எதிர்த்து நிற்கணும். எப்படி? ஜெபத்தினால. அல்லேலூயா. பிசாச நாம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா, வருகிற போராட்டத்தை, வருகிற வியாதியை, பிரச்சனையை, குழப்பத்தை, சண்டை சச்சரவுகளை நாம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது தேவன் உன் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார். உன் நிமித்தம் தான், நம் நிமித்தம் தான். நாம செபிக்கும் போது நமக்கு ஜெயம் தருகிறார். அதனாலதான் முதல்ல பாடல் நாம பாடணும், கிறிஸ்துக்குள்ளே வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. எப்போ? கிறிஸ்துக்குள்ள வாழும்போதுதான், கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிருக்கும் போதுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழும் போதுதான், விசுவாசித்து வாழும் போதுதான், தேவனுக்கு நாம கீழ்ப்படிந்திருக்கும் போதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தேவன் ஜெயம் தருவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரம் அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது பிசாசானவனால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பத்தியா, எப்போ நாம பரலோக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு நன்மையான காரியங்களை செய்யறோமோ அப்போதான் ஒரு சில பிரச்சனையே ஆரம்பமாகும். எப்போ பைபிள் படிக்கலாம்னு நினைக்கிறோமோ, எப்போ ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ, எப்போ கோயிலுக்கு போலாம்னு நினைக்கிறோமோ, எப்போ ஜெப கூட்டத்துக்கு போலாம்னு நினைக்கிறோமோ, அப்போதான் தேவையில்லாத ஏதாவது ஒரு குறுக்கு வரும். நீங்க நம்ம பார்த்தா இல்லையா, பாருங்க, வெளியே வர கூட முடியாது. இப்ப நான் இங்க அங்கிருந்து வண்டி எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் அங்கே மாட்டிருந்தேன். அதனால எப்படியோ ஆண்டோடைய வார்த்தையின் மேல வாஞ்சையோடு கூட அம்மா பட்டுப்புடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. நாங்க ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் வந்து அவங்களை கொண்டு வந்து விட்டார் இல்லையா. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காதவங்களால இன்னைக்கு ஆண்டவர் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இதனால இதனுடைய விசேஷமான காரியம் என்ன, அவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. வந்த உடனே பிசாசு பலவிதமான போராட்டங்களை 3 விதத்துல தேவன் இயேசுவை சோதித்தார் அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறோம். கடைசியில் அவர் என்ன சொல்றார், உன் தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு, அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி விரட்டினார். அப்போ அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவேதான் பிசாசை ஜெயிக்க முடிந்தது.
இதே போலதான் இந்த வசனம் சொல்கிறார், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, அப்பொழுதுதான் பிசாசுக்கு நீ எதிர்த்து நிற்க முடியும், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். நம்ம கடவுளுக்கு பயப்படாதே, நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய சுயத்தினாலே, நம்முடைய படிப்புஞானத்தினாலே, நம்முடைய பலபலத்தினாலே, நம்முடைய பராக்கிரமத்தினாலே நாம எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொன்னா சாத்தானிடத்துல நாம தோற்று போவோம், நாம் தோல்வி அடைஞ்சு விடுவோம். இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அப்பொழுது நிச்சயமாய் தேவன் எனக்கு வெற்றி தருவார். கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் இல்லையா? 5வது வசனத்துல படிச்ச இல்லையா, வைராக்கிய வாஞ்சையோடு கூட ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நம்மள வாசம் பண்ணுகிறார். நம்ம பாடுற இல்லையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உற்சாகமான ஆவியானவர். பழைய பாட சொல்லுவாங்க, ஆண்டவரே என் ஆவியும் உம் ஆவியும் இணைந்து விட்டால் ஆனந்தம் ஆனந்தமே. பரிசுத்த ஆவியும் மனுஷ ஆவியும் இணைந்து விட்டால், ஆண்டவரே எங்களோடு கூட உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இணைந்து விட்டால் ஆனந்தம் ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தமாயிருக்கும். வைராக்கிய வாஞ்சையோடு கூட ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் இதான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, அப்போதான் பிசாசுக்கு முன்னால எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா தேவன் வலது பக்கத்திலே இருக்கிறார், அவர் நிழல் போல இருக்கிறார். எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து ஒரே ஒரு வசனமாவது தியானிச்சு விட்டு ஏசப்பா ஸ்தோத்திர, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாம கடந்து போகும்போது நம்மை காக்கும்படி தேவதூதரை கூடவே அனுப்புவார் ஆண்டவர். அடுத்த வசனம் என்ன சொல்றது? தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமாங்க. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். சுத்திகரியுங்கள். உங்க கைகள் என்ன பண்ணுமா? நம்ம சுத்தமாக்கி கொள்ளுங்க. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்கள் இல்லையா? கிடைக்குமா கிடைக்காதா? போலாமா வானாவா? கிடைக்குமா கிடைக்காதா? போலாமா வானாவா? இல்லையா? விசுவாசிப்போமா விசுவாசிக்க கூடாதா? நடக்குமா நடக்காதா? பைபிளை படிக்கலாமா வானாவா? கோயிலுக்கு போலாமா வானாவா? இவங்கதான் இருமனம் உள்ளவங்க. இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழியில் ஒன்றும் நிலைத்து நிற்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆக இருமனம் உள்ளவர்களே, என்ன சொல்றாரு? இருமனம் உள்ளவர்களே, உங்களை இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த பரிசுத்த தேவனை வரவைங்க, அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை வரவைங்க. அப்பொழுதுதான் நாம கர்த்தருக்குள்ளே தாழ்மைப்படுகிறவர்களாய், கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய் நாம வாழ்வோம். உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இவங்க கையும் சுத்தம், இவங்க வாயும் சுத்தங்க அப்படின்னு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்க வாயை திறந்தாலே போதுங்க அப்படின்னா. உங்க வாயை திறக்கவே கூடாது, இவங்க வந்தாலே பத்திரமா பாத்துக்கணுங்க. எல்லா சாமானத்தெல்லாம் உஷாரா வச்சுக்கோங்க, மொபைல் எல்லாம் எடுத்து உஷாரா வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கை சரியில்லைங்க. ரெண்டு விதமான இவங்க இருமனம் உள்ளவங்க. அவங்கள ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு கூட இருக்கிறார், காத்துக்கொள் அப்படின்னு. இந்த வாயை கூட என்ன சொல்றார்? ஆண்டவரே என் வாய்க்கு நீ காவலாயிரும். ஆண்டவரே தகாத வார்த்தைகளை நான் ஒன்னும் பேசக்கூடாது. ஆண்டவரே என் வாய்க்கு நீ காவலாயிரும். என் கைகளை, உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், சுத்தமாக வச்சுக் கொள்ளுங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு சாப்பாடுங்க. யார் வீட்டு வாசல்ல கதவு தட்டினா கதவு திறப்பாங்க நல்லவங்களுக்கு இல்லையா? இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறீங்க. இல்ல இல்லைங்க, அவங்க வாயும் சுத்தம், கையும் சுத்தங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க. அவங்க என்ன பண்ற சாட்சி? ஆண்டவர் சொல்கிறார், இருமனம் உள்ளவர்களே பரிசுத்தமா இருங்கள், உங்கள் கைகளை சுத்தமாக்கி கொள்ளுங்கள், சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் துக்கப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். சீக்கிரம் அந்த அம்மாவுக்கு கரடி வேற வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? துயரப்படுன்றாரு, துக்கமாயிரு அப்படின்றாரு. கடந்த நாட்கள் இந்த வயல் நாடுகள்ல நடந்த சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுமா? சந்தோஷமா ஜாலியா அதை எங்கனா போட்டு விடுங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம்.
தேவன் எதை செய்தாலும் எல்லாத்தையும் நல்லது தாங்க செய்வாரு. ஏன் தெரியுமா? ஒரு சிலருடைய வாழ்க்கையில திடீர்னு புயல் அடிக்குது, ஒரு சில வாழ்க்கையில திடீர்னு மழை வருது, ஒரு சிலருடைய வாழ்க்கையில திடீர்னு வியாதி வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துக்குதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சுத்திகரித்துக் கொள்ளணும். அவ்வளவுதான். நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளணும். ஜபம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஏன் வந்தது எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த குழப்பம் ஏன் வந்தது, இந்த சண்டை ஏன் வந்தது, இந்த வியாதி ஏன் வந்தது? இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில, ஒரு சிலருடைய குடும்பத்துல, ஒரு சிலருடைய சரீரத்துல ஒரு சில நோய் நொடிகளை வச்சிருக்கிறார். என்னத்துக்கு தெரியுமா? இருக்காங்க. அப்பதாங்க நீ நான் ஆண்டவரை தேடி வருவோம் இல்லையா? ஒண்ணுமே ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு கஷ்டமா இல்ல நமக்கு அப்படின்னு சொன்னா சர்ச்சு பக்கத்துல இருந்தா கூட போக மாட்டோங்க. எனக்கு என்னங்க, நல்ல ஜாலியா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல சம்பளம் வருது, நல்ல வேலை இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல மணி டைம் நல்ல கரெக்டா சாப்பாடு இருக்குது, எனக்கு என்னங்க குறை அப்படின்னு இல்லையா? குறை இல்லாத மனுஷன். அப்போ கடவுள் ஒரு குறை வைக்கிறாரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஏதோ ஒரு குறை வைக்கிறாருன்னா அதனுடைய அடையாளம் என்ன? அப்போதான் நீ என்ன தேடி வருவேன். பவுலுக்கு இருந்த அந்த முள்ளுனால, அந்த வியாதியினால 3 முறை ஜெபித்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது இல்லையா? பவுலே 3 முறை ஜெபித்தார் அப்படின்னு சொன்னா நீ நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? பவுல் ஜோப்ல இருக்கிற அந்த கர்ச்சிப் கொண்டு போய் வியாதிஸ்தலர் மேல போட்டா குணமாயிடுறாங்களாம். அவர் கையில இருந்த அந்த கர்ச்சிப்புங்க, அது கொண்டு போய் வியாதிஸ்தலர் மேல போட்டா குணமாயிடுறார். அப்படிப்பட்ட பவுலே ஆண்டவரே, இந்த நோய் குத்துகிற சாத்தான் போல இருக்கிறது, இதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றார். அப்ப ஆண்டவர் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மை சபிஷியன்ஸ் ஃபார் யூ, மை கிரேஸ் இஸ் சபிஷியன்ஸ் ஃபார் யூ அப்படின்றார். என் கிருபைப்பா. அவர் சொன்ன பதில் பாருங்க, ஆண்டவர் சொன்ன பதில், இந்த வியாதி உனக்கு இருக்கணும்ப்பா, அப்போதான் நீ என்ன தேடி வருவேன். இந்த பிரச்சனை இருக்கணும் உனக்கு, அப்போதான் என்ன தேடி வருவேன். அப்போதான் அதிகமான ஊழியத்தை அவர் செய்தார். அடியாச்சாங்க பவுலும் சீலாம். ராத்திரி எல்லாம் ரத்தம் ஒழுது, ரத்த கரையோடு கூட இருக்கிறாங்க. தேவனை துதித்து ராவெல்லாம் பாடினார்கள் என்று பைபிள் சொல்லுது. சத்தியா, இன்னைக்கு பிரச்சனை வருது, குழப்பம், எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு இல்ல, ஏதாகிலும் வரணும். வந்தாக்காதாங்க அந்த கணவன் மனைவி மத்தியத்துல ஏதாவது ஒரு குழப்பம், சண்டை வரணும், ஒரு சின்ன சண்டை, கோழி சண்டை இங்க வரணும். அப்போதான் அவர் வேலைக்கு போயிட்டு வந்தவரே நல்லா கொண்டாட்டிக்கு பிடிக்கிற மாதிரி எதனா வாங்கிட்டு வருவாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுல கூட அந்த அம்மா அவருக்கு பிடிச்சது காரியத்தை எதனா ஒண்ணு செஞ்சு வைக்குவாங்க. அப்ப வீட்டுல என்ன ஆகும்? சமாதானம் உண்டாகும். அப்போ இங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதாகிலும் ஒரு குழப்பத்தோடு கூட, பிரச்சனையோடு கூட நாம் இருக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார். தேவனிடத்துல நீங்க சேருங்க, தேவன் உங்களிடத்துல சேருவார் இல்லையா? அந்த 10வது வசனம் படிச்சிருங்க மறுபடியும். கர்த்தருக்கு முன்பாக 9 சாரி, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். பத்தியா, இதுக்காக தாங்க, மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கதான் உன்னை என்னை வச்சிருக்கிறார். துக்கித்து அழுங்கள் அப்படின்னு சொன்னா மூளை விட்டுல உட்காந்து அழுதுனது அப்படின்னு இல்ல. நீ கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணு. உன் கண்ணீர் உள்ள ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். நீ கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு கூட அறுப்பாய். அதான் அதனுடைய அர்த்தம். இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த தீர்க்கதரிசிங்கெல்லாம் எழுதும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எப்படி ஜெபம் பண்ணுமா? உன் குடும்பத்துல தலைச்சன் பிள்ளை மறித்து போனால் எப்படி நீ துக்கித்து அழுவாய், அப்படியாய் தேவனுடைய சமூகத்தில் நீ அழ வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறார். அப்போ இங்க துயரப்பட்டு நீ என்ன பண்ணுமா? துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். துயரப்பட்டு துக்கத்தோடு கூட அழுது நீ ஜெபம் பண்ணு. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. இருமனுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் தான். பரிசுத்தவான்களுடைய கைகளை சுத்திகரிக்கிற ஊருடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் தான். இப்படித்தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி
ஒரு மனுஷன் சிச்சனே நடக்க என்ன சொல்லுவாங்க? இவனை சீக்கிரம் நிமான்ஸ் காமிச்சேன்ப்பா அப்படின்னு இல்லையா? ஒருத்தர் அழுதுனே இருந்தாங்க என்ன ஆகும்? அது முடிஞ்சா அப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே இருக்கக்கூடாது. இங்க பைபிள் சொல்லி உன்னுடைய நகைப்பு என்ன ஆகணும்? சிரிப்பு வரங்க. சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும், அழ வேண்டிய நேரத்துல அழணும், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இருக்கணும், துக்கப்பட வேண்டிய நேரத்துல துக்கப்படணும். இதே யாக்கோபு சொல்றார், ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் இல்லையா? ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன் அப்படின்னு சொல்லு. சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி 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 என்று சொல்லி பாடலை பாடி தேவனை துதித்து ஆராதனை செய்யணும். அதான் இந்த வசனம் சொல்லு. சரி, 10வது வசனம் படிச்சிருங்க சீக்கிரம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். என்னதான் செஞ்சுக்கங்க, எல்லாம் செய்யுங்க. கடைசியில எங்க கொண்டு வராரு பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். இவ்வளவு நேரம் சொன்ன காரியத்திற்கு முடிவு தாங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் தாழ்மையா இருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல உன்னையும் என்னையும் தேவன் உயர்த்துகிறவரா இருக்கிறார். எந்த மனுஷனுடைய பார்வையில நமக்கு உயர்வு வராது. தேவனுக்கு முன்பதான். தேவன் நினைச்சிட்டார்னா அதே மனுஷனுக்கு முன்னால உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். அதனாலதான் நிறைய பேருக்கு வைத்து இல்லையா பொறாம. பெண்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, அந்த அம்மா அங்கெல்லாம் போய் நின்று இருக்குதே, அந்த அம்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்குதே, இவள் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறானே அப்படி நிறைய பேர் வயிறறியாங்க தெரியுமா? அதனாலதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே மத்தவங்க வயிறறிற மாதிரி என்ன ஆசீர்வதி ஆண்டவர். எப்படி மத்தவங்க வயிறு எறிகிற மாதிரி ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதை தடுக்க உன்னால என்னால யாரால முடியாதுங்க. நம்ம உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா இல்லையா? இதே பைபிள்ல நம்ம நிறைய காரியங்களை பாக்குறோம். கர்த்தர் அதாவது உன்னை ஏற்ற காலத்து தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிடு அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார். அடங்கி இருக்க வேண்டிய வேலைதான். இங்க என்ன சொல்றது இந்த 10வது வசனம்? நீங்க கர்த்தருக்கு முன்பதாக என்றே இருக்கணுமா? தாழ்மையா இருங்கள். யார் என்னன்னா சொல்லிக்கிட்டோம், நீ ஆண்டவரை பாரு, மனுஷனை பார்க்காத. மனுஷனை பார்க்க 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 கோபம் தான் வரும், சண்டை தான் வரும், குழப்பம் தான் வரும் இல்லையா? சரிப்பா நீங்க என்னன்னா சொல்லிக்கோ, உன் குதிரை முன்னாலேயே போட்ட என் கழுதை பின்னாலேயே வரட்டும், அந்த கழுதையை தேடிதான் இயேசு வந்தார் அப்படின்னு நினைச்சுக்கிது இல்லையா? குதிரை எப்படி ஓடும்? பிரேக் இல்லாத குதிரை மாதிரி ஓடும், பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓடும் இல்லையா? எல்லாத்தையும் கட்டி விட்டாக்கா. ஆனா கழுதை நீ என்னதான் வெயிட் வை, என்னதான் பாரவை மூட்டை வச்சாலும் நீ என்னன்னா சொல்லியா நான் பாட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிலே இல்லையா? அதனாலதான் ஒரு சிலர் இன்னைக்கு கழுதை படுத்து வச்சுட்டு என்னை பால் யோகம் வரும் அப்படின்னு, யோகம் பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி, அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான். ஏன்னா அந்த கழுதை மேலதான் இயேசு வந்தார், அந்த கழுதை தேடிதான் இயேசு வந்தாரு. எல்லாரும் இது வரைக்கும் வீட்டுக்கிட்ட வந்த கழுதையெல்லாம் துரத்துனாங்க. ஆனா இயேசு உட்கார்ந்த கழுதைய என்ன பண்ணாங்க? பட்டு புடவையா போட்டு எல்லாரும் வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, ஓசன்னா ஆண்டவரே, ஓசன்னா ஆண்டவரே, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினாங்க. ஆக பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக நாம கீழ்ப்படிந்திருக்கும் போது, தாழ்த்தப்படும் போது, தாழ்மையா இருக்கும் போது ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்துவார். மத்தேயு 11வது அதிகாரம் சீக்கிரமாங்க 2-3 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில பாடங்கள் என்னவாய் சொல்கிறார். மேத்யூ 11th chapterல 29 ஒருத்தர் படிங்க, 30 ஒருத்தர் படிங்க. Take my yoke and put it on you, and learn from me, because I am gentle and humble in the spirit, of you will find rest. Amen. For my yoke is easy and my burden is light. Amen. Hallelujah. மத்தேயு 11வது அதிகாரம் கடைசியில பாருங்க 29-30.
கீழே இருக்குது பாருங்க, லாஸ்ட்ல 11:29 மத்தேயு படிங்க. Take my yoke and put it on you and learn from me, because I am gentle and humble in spirit, and you will find rest. ஆமென். அல்லேலூயா. உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். படிங்க 29 படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வலோகத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார், நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன். எல்லோரும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக எப்படி தாழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவர் சிலுவை மரண பரியந்த வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறார். அந்த தேவன் இயேசுதான் நம்மை அழைக்கிறார். நான் தாழ்மையா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல நான் சொல்லுகிறதை கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ரெஸ்ட் இன் பீஸ் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. இந்த பைபிள்ல மீகா பாருங்க, மீகா அப்படின்னு இருக்கும் பாருங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்ல மைக்காவா. அதுல 1079வது பக்கம். இந்த மல்கியாக்கு முன்னாடி வாங்க, ஆமோஸ்க்கு முன்னாடி, செகரியாக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. 1079வது பக்கம், 6வது அதிகாரத்துல 8வது வசனம். அங்கே ஆண்டவர் பல நன்மைகளை செய்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது நம்முடைய முற்பிதாக்களுக்கு அநேக அற்புதங்களை அவர் செய்தார். ஆக இந்த மீகா என்ற சின்ன தீர்க்கதரிசி என்ன அருமையான வார்த்தை சொல்றார் பாருங்க. 6th chapterல, He has told you, O man, what is good, and what does the Lord require of you, but to do justice, and to love kindness, and to walk humbly with your God. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. மிக 6ஆம் அதிகாரம், அதுல 8வது வசனம், 1079வது பக்கம் படிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு ஆண்டவர் நல்லதை சொல்லி கொடுத்தாரா இல்லையா? உபாகம புத்தகத்திலே பாருங்க, நன்மையும் வைத்திருக்கிறேன், தீமையும் வைத்திருக்கிறேன், ஜீவனும் வைத்திருக்கிறேன், மரணமும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, நன்மை எது, தீமை எது, ஆபத்து எது, அபாயம் எது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க என்ன சொல்றார் பாருங்க, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உங்களுக்கு கேட்கிறார்? நன்மை செய்த அறிந்திருக்கிற மனுஷனே சிநேகத்தை, தாழ்மையை, இரக்கத்தை நாடி சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருக்கிறதே அல்லாமல், தேவனுக்கு முன்பதாக கீழ்ப்படிந்திருக்கிறதே அல்லாமல் வேற என்னத்தையா உன்னிடத்துல ஆண்டவர் கேட்கிறார் என்றிடத்துல கேட்கிறார். இதான் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள், ஏற்ற காலத்துல தேவன் உங்களை என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை சீக்கிரம் பட்சல எபிசியர் வாங்க, நியூ டெஸ்டமென்ட் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல மிக அருமையான ஒரு சில காரியங்கள். 22வது வசனம், கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்றார். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான விசேஷமான காரியம். எபிசியன் 5th chapterல verse 22. Wives, submit to your own husbands as to the Lord.
ஆமென். 25 படிங்க அதுலயே. Husbands, love your wives, just as Christ loved the church and gave his life for it. Amen. ஆமென். கீழ்ப்படியும் காரியங்களில மிக விசேஷமானது இதாங்க. ஒப்பந்தம் வாங்குறாங்க தெரியுமா? ஒப்பந்தம் வாங்குறாங்க தெரியுமா? கணவன் மனைவி மத்தியத்துல இதெல்லாம் தான் அவங்க கேட்கிறாங்க. கடைசி நாள் வரைக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இல்லையா, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எல்லா விதத்திலும் நீர் இவரை கணவனா ஏற்றுக்கொள்கிறியா, மனைவியா ஏற்றுக்கொள்கிறியா அப்படின்னு ஒப்பந்தம் பிரமாணம் பண்ண பிறகுதான் இல்லையா உலகத்தில் அந்த சொந்தத்தில பந்தத்தில உங்களை சேர்க்கிறது, நம்மை சேர்க்கிறது. ஆக இங்கே ஆண்டவர் அதைத்தான் எபேசு பட்டணத்திற்கு அந்த சபைக்கு புனித பவுல் சின்னப்பர் எழுதும் போது அங்க இருக்கிற கணவன் மனைவிக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை இங்க சொல்றார். 22வது வசனம் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்குள் கீழ்ப்படுகிறீங்க. கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படின்றார். அவ்வளவுதான். எப்படி கீழ்ப்படிஞ்சிருங்க, தாழ்மையா இருங்க, தாழ்மைப்படுங்கள், கீழ்ப்படிந்திருங்க, என்ன சொல்றாங்களோ கேட்டு நடங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது கேட்கறது அப்படின்னு தான் வேற மாதிரி இல்லையா. குடும்பத்திற்கு கணவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்றது. ஒரு சில குடும்பத்துல மனைவி தான் தலைமையா இருக்கிறாங்க இல்லையா. ஒரு சில மனைவிமார்களை நம்ம என்ன சொல்றோம், ஹோம் மினிஸ்டர். என்னது? ஆமா, மனைவி சொல்ல மந்திரம், மொத்தத்தெல்லாம் தந்திரம், இதனால பத்திரம் அப்படின்ற மாதிரி. அதனால மனைவிமார்களுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டு புருஷங்களை மட்டும் அப்படியே விட்டுறது இல்லைங்க. என்னதான் நம்ம ஆம்பளைங்க சம்பாதிச்சு லட்ச லட்சமா சம்பாதித்தாலும் கூட குடும்பத்தை கட்டுகிற அந்த விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை பெண்களிடத்துல தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். தாய்மார்களிடத்துல, மனைவிமார்களிடத்துல இல்லையா. புத்தி உள்ள பெண் தன் வீட்டை என்னதான் லட்ச லட்சமா கோடி கோடியா நம்ம சம்பாதிச்சாலும் கூட குடும்பத்தை கட்டுகிறது யாரு? மனைவிமார்கள் தான், தாய்மார்கள் தான். புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவனோ தன் கையினாலே தன் வீட்டை எடுத்து போடுகிறாள் அப்படின்னு சொல்லி. குழப்பம் நிறைந்த வீட்டை சேர்க்கிறதே மனைவிமார்கள் தான், தாய்மார்கள் தான். என்னதான் குழப்பமா இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவா இருந்தாலும் சரி, வாங்க பேசி தீர்த்துக்கலாம். அவர் யாரு, இவர் யாரு இல்லையா, எல்லாரும் சொந்தம் தானே, நம்ம ரத்தம் தானே, நம்ம உடல் தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறாங்க தெரியுமா. இல்லங்க இதுக்கு இப்படித்தாங்க வேணும் அப்படின்றாங்க பாரு இல்லையா. இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பண்றவங்கள என்ன ஆயிடுவாங்க, தன் கையினாலே அவள் தன் குடும்பத்தை இழுத்து போடுகிறாள். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படுகிறது. இப்ப 25வது வசனம் படிங்க. புருஷர்களே, புருஷன்மார்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அன்பு கூர்ந்தார். நிறைய காரியம் இருக்கிறது, ஆனா சொல்ல வேண்டிய சுருக்கமான வார்த்தை தான். கர்த்தருக்குள்ளே மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே கணவன்மார்கள் தங்கள் மனைவியை கர்த்தருக்குள்ள என்ன பண்ணோம், அன்பு செய்தோம். வேற ஒரு சில வசனங்கள் எல்லாம் இருக்குது. கனவீன பாண்டமா இருக்கிறபடினாலே அவளை கனம் பண்ணி செஞ்ச சாப்பாடோ எதுவும் ஒன்னும் சரியில்லைனாக்கா எப்படிங்க இருக்குது, எப்படிங்க இருக்குது? நீ நல்லா இல்லைன்னு சொன்ன அம்பு வந்துச்சு, நல்லாதான் இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். பெட்டர் தென் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி. எப்படி நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து நல்லா இல்லையா? இல்ல நேத்து கூட நல்லா தான் இருந்துச்சு. நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுங்க. மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். இங்க ஒன்னு சொல்லிட்டு வெளியே ஒன்னு சொல்லிட்டு கூடாது. அப்புறமா வேற மாதிரி இல்லையா. இன்னொரு ஒரு வசனம் பாருங்க சீக்கிரம்.
அப்படியே 2 பேஜ் அப்படியே திருப்புவாங்க. 1 பேர் அங்கே கணவனை குறித்து மனைவியை குறித்து ஒரு சில கடமைகளை ஆண்டவர் சொல்றார். இதான் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு முன்பதாக எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறாங்க. இங்க கீழ்ப்படியலன்னா ஒண்ணும் வேவாதுங்க இல்லையா? இந்த பருப்பு வேவாது. இங்கதான் நம்ம உஷாராக்க வேண்டியது. அதனாலதான் கடைசியில பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை வருது. 2 வார்த்தை வசனம் படிச்சுட்டு ஜெபம். 1 பேதுரு 3 அதிகாரத்துல 7வது வசனம். நல்லா கவனிங்க. Likewise, husbands, live with your wives in an understanding way, showing honor to the women as a weaker vessel, since they are heirs with you the grace of life, so that your prayers may not be hindered. சத்யா, உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு தடை வராதபடிக்கு நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 3 அதிகாரத்துல 7வது வசனம் படிப்பது. அந்தபடி புருஷர்மார்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு விவேகத்தோடு கூட அவர்களோடு கூட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனமாகிய கிருபையை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நம்முடைய விசுவாச பாதைக்கு ஜெபத்திற்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு தடை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய சகல விதமான கடமைகளை செய்து உன்னுடைய விசுவாச போராட்டத்திற்கு உன் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு அவர்களும் நித்திய வீட்டுக்குள்ள கிருபையினாலே நித்திய வீட்டுக்கு சேர்கிற நாள் வரைக்கும் அவர்களை எல்லா விதத்திலும் என்ன பண்ணுமா கனம் பண்ண. இதான் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பதாக கீழ்ப்படுங்க. கடைசியா எபிஷியன் சீக்கிரமாக அதான் பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 to 3 5th சாப்டர்ல இது ஒண்ணு கூட சொன்னா இல்லையா? கர்த்தருக்குள்ள 6வது அதிகாரம் எபேசியர் 6வது அதிகாரத்துல 1-2 நிறைய பேர் இதை படிச்சுட்டு for this is right. Honor your father and mother. This is the first commandment with the promise. Amen. Second one. Respect your father and mother as the first commandment that has promise added. Hallelujah. புரியுதா? 3வது வசனம் என்ன? சரி, தமிழ்ல படிச்சிருங்க. 6வது அதிகாரத்துல 1 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதுதான் நியாயங்க. நீதி நியாயத்துல ஆண்டவர் சொல்லுகிற விசேஷமான காரியம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதாங்க நியாயம். நன்மை உண்டாயிருப்பதற்கும் நல்ல கவனிங்க, நீ உன் வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கிறதற்கும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நல்லா வாழணுமா, ரொம்ப நாள் வாழணுமா, நீடித்து வாழணுமா, வாழ்கிறதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. சரி, 3வது வசனம் படிச்சிருங்க. அது கூட நல்லதுதான். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. 3வதுங்க படிச்சிருங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகள் கோபப்படுறாங்கன்னா எதனால? அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு கொடுக்குறாங்க பாரு, அப்பதான் ஏன் சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. முதல் 2 வசனத்துக்கு நீ கீழ்படிஞ்சாக்க தானங்க அங்க அடிய விடாது, ஒண்ணுமா விடாது. அதனாலதான் இந்த வார்த்தையை அம்மா அப்பாவுக்கும் சொல்றாரு. ஒரு சில அம்மா அப்பாவுக்கும் சொல்றாரு, உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாதீங்க, கோபம் வர மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தாய் தகப்பன் எந்த விதத்திலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தாய் தகப்பனும் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறாங்க, பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திற்கு தருகிறார். நீண்ட நாட்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட வாழும்படி
தேவன் கிருபை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். அவருடைய பரிசுத்த கருத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சாமி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்தும்படிக்காக, ஆண்டவரே இயேசுவே எங்க உள்ளத்திலே நீங்க வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? சீக்கிரம் வாங்க. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை அப்படியே முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி. நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Loving Heavenly Father God, Lord Jesus Christ, thank you for giving this pleasant day. கர்த்தருக்குள் தாழ்மையாய் இருங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for teaching us to be humble and gentle to everyone. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். Holy Spirit, we praise you, Lord Jesus. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பதாக நாங்கள் கீழ்ப்படுகிறதையும் தாழ்மைப்படுகிறதையும் கற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, whoever come here, we have taught them to be humble, to be a gentle, Lord Jesus. ஒவ்வொரு கணவன் மனைவியின் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the husbands and all the wives into your name, Master. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் டீனேஜ் பிள்ளைகளையும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the youth and teens into your name, Master. எல்லாரையும் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, transform us to be a humble and gentle into your name, Master. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. Lord Jesus, take away all the illness from our body and Master. Lord Jesus, strengthen us, Master. பரிசுத்த ஆவியானவர் வைராகிய வாஞ்சையோடு கூட எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை சகல சத்தியத்திற்குள் அவர் நடத்துகிறாரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். Lord Jesus, as you're leading us in a faithful way, Lord Jesus, we also must be the same, Master. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு. Lord Jesus, bless and lead the people who are watching our broadcasting video, Master. இந்த சத்தத்தை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். Lord Jesus, bless and lead us people who are surrounded us, Master. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். எல்லாரும் சத்தமாய் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் வழிநடத்தி பாதுகாக்க இன்றைக்கு என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. 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 தேவன் நம்மோடு கூட பேசின அழகான வார்த்தைகளுக்காக, உற்சாகமான வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஏசப்பா, ஆமென். நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லலாம். என்ன தலைப்புல தேவன் நம்மோடு கூட பேசினார்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். நம்மை உயர்த்துகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம செய்ய வேண்டியது அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்மைப்படும் போது தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். ஆகவே நன்மைகள் செய்த நல்லவரே, இயேசு தெய்வமே, என் இயேசு தெய்வமே, உமக்கே என் வாழ்நாள் முழுதும் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஆண்டவரே நன்றுள்ள பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு முன்பாக நன்றி பாடலை நாம் பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. எஸ், தேங்க்யூ லார்ட். Oh Lord. Wow, ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகளை செய்த தெய்வமே, உமக்கு நன்றி. Amen.
நல்லவரே இயேசு தெய்வமே என் இயேசு தெய்வமே அப்படியே எல்லாரும் நன்மை செய்த நல்லவரே இயேசு தெய்வமே என் இயேசு தெய்வமே இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம் எளியவன் என்னை குப்பையிலிருந்து தூக்கி நிறுத்தினீர் எளியவன் என்னை குப்பையிலிருந்து தூக்கி நிறுத்தினீர். என்னை எடுத்த ஞானிகளை வெட்கப்படுத்தினீர். என்னை எடுத்து ஞானிகளை Thank you. வெட்கப்படுத்தினீர். நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இதுவரைக்கும் உயிருள்ள நாளெல்லாம் ஆமாண்டவரே. உயிருள்ள நாளெல்லாம் எல்லாருமாய். உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் தேவனுக்காக நாம் சாட்சியா வாழும்போது நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். Thank you, இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஒவ்வொரு நாளும் இதை படிங்க, தியானிங்க. அதுபடி நடக்கும் போது தேவன் நம்மை ஞானிகளுக்கு முன்பாக வெட்கப்படுத்தாமல் நம்மை தேவன் உயர்த்துவார். வீணா வாழ்க்கையில தேவன் செய்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி. நேற்றெல்லாம் அந்த மகள் பட்ட எல்லா வேதனைகளையும் கர்த்தர் அந்த மக்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். மகளுக்கு வீணா வாழ்க்கையில செய்த எல்லா சுகத்துக்காகவும் அந்த தன்னுடைய கணவன் ஜெபங்கள், பிள்ளைகள் ஜெபங்கள், உற்றார் உறவினர் குடும்பத்தின் எல்லா ஜெபங்களையும் கேட்டு மகள் வீணாவின் எல்லா ஆபத்தை மாற்றி தேவன் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி. அதே போல மகள் ஷைலா ஸ்டீவன் அந்த மகளை கூட தேவன் அளவில் நாங்கள் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பிள்ளைகள் தேவனுக்கு என்று நன்றி சொல்றாங்க. சுகத்தோடு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். அதற்காக நன்றி. அந்த நம் யாவரையும் தேவன் அப்படியாகவே சுகபத்திரத்தோடு வைப்பார். தேவன் நம்மோடு கூட இருக்கட்டும். தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. எல்லாவற்றுக்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி தெரிவிக்கலாம். நன்றி இயேசப்பா.